இங்க அழக்கூடாதுங்க, வெளியில வெயிட் பண்ணுங்க. நந்தினி, நந்தினி, நந்தினி பார்க்கணும். பொண்ணோட நிலைமைய பாத்தீங்களா? என்ன பாவம் பண்ணானே தெரியலையே. நந்தினி பார்க்கணும். சரி, நீ வா பார்க்கலாம். போய் பாருங்கம்மா. நீ வா. நந்தினி, அம்மாடி, நான் அத்தை வந்திருக்கேன்டி. அம்மா, அத்தை வந்திருக்கேன். வந்துட்டீங்களா? நந்தினி, நந்தினி, ஐயோ அம்மா, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா நான் வந்தேன்? ஐயோ, ஐயோ, நந்தினி, நந்தினி, இங்க பாரு, இங்க பாரு, அத்தே பாரு. ஐயோ, நந்தினி, நந்தினி. ப்ளீஸ், இவ்வளவு நேரம் இங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. இப்பதான் டாக்டர் வெளில போக சொன்னாங்க. இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ண தெரிஞ்சா டாக்டர் டென்ஷனா என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் வெளில போங்கம்மா. சிஸ்டர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி சரி, பேஷண்ட் அழ வைக்காம பாருங்க. நந்தினி, இந்த பாரு, அத்தை வந்திருக்க, அத்தை வந்திருக்க. தெரியல அத்தை. தெரியல. அழாதீங்க அத்தை. என்னோட தரித்திரம் தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நீங்க அழுது உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்தை. இல்லம்மா, ஏன் தரித்திரம் தாமா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. நீ எந்த பாவமும் அறியாதவா. அத பாரு, நீ ரொம்ப நல்லவம்மா. அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் படுத்த படுக்கையா இருந்தப்ப எனக்காக நீ வேண்டிக்கிட்டதோ அந்த கடவுள் இந்த பாவிய முழுசா காப்பாத்திட்டா. நான் தான் பாவி. என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன் கண்ணை பறிச்சுட்டாமா. நான் தான் பாவி, நான் தான் பாவி. ப்ளீஸ் தயவு செஞ்சு உடம்பு கத்துக்கமா. மாமா, தயவு செஞ்சு பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளில போயிருங்க. சார், இதுதான் சார் ஃபர்ஸ்டே சொன்ன அலோவ் பண்ண மாட்டேன்னு. வெளியே கூட்டி போங்க சார். அம்மா, நான் தொந்தரவு பண்ண மாட்டேமா. என்ன வெளியே அனுப்பிடாதீங்க. நான் இவ பக்கத்துல இருந்துக்கிறேமா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சிஸ்டர் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். அத்தை இங்கே இருக்கட்டும். அவங்க இனிமே அழ மாட்டாங்க. இங்கே இருக்கட்டும் ப்ளீஸ். சரி. எத்தனை அடி, எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை கொடுமை. ஒரு பொண்ணுக்கு எத்தனை கஷ்டம். அவ இன்னும் 3 மாசத்துல முத்து மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து அத ஆசைய பார்த்து பார்த்து கொஞ்சணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பா. அவ கனவுல கடவுளே மண்ணள்ளி போட்டுட்டானே. போதுமா? போதும் போதும். நான் வாழ்ந்தது போதும். 3 பொண்ணுங்களை பெத்து வளர்த்ததும் போதும். அதுங்க வாழற வாழ்க்கைய பார்த்து நான் தினம் செத்ததும் போதும். முடியல. என் உயிரை உனக்கு காணிக்கையா தர. எங்க வந்து சாகணும், எப்படி வந்து சாகணும்னு சொல்லு. செத்து தோலைற. ஆனா என் பொண்ணுங்களை நிம்மதியா வாழவை. வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமைய பண்றதுக்கு இவனுக்கு கூட மனசு வராது. அந்த கடவுளுக்கு எப்படி மனசு வந்தது? உன்னை கடவுள்னு சொல்றாங்களே, எல்லா ஜீவராசி கிட்டையும் இரக்கம் காட்டுற பரம்பொருள்னு சொல்றாங்களே. ஏன் பொண்ணு மேல மட்டும் உனக்கு இரக்கம் வரல? அவ என்ன பாவம் பண்ணா? அநியாயமா அவ பார்வைய பறிச்சிட்டியே.
பறிச்சிட்டியே. ஏமா அழுற? எதுக்காக அழுற? நம்ம மேல இறக்கமே இல்லாத கடவுள்கிட்ட நம்ம அழுது புலம்புறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நந்தினி இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம எதுக்காக புலம்பணும்? முடிஞ்ச அளவுக்கு தைரியமா இருக்கணும். முடியலையா? தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். முடியலையே, என்னால முடியலையே. நம்ம கொடுக்கிற நம்பிக்கையில தான்மா நந்தினிக்கு மறுபடியும் கண் பார்வை அவளுக்கு வரும். கண்டிப்பா வந்துரும். நம்ம அழுது புலம்பி நந்தினிக்கு பார்வை இல்லாத கண்ணுல கண்ணீரை நிரப்ப கூடாதுமா. அப்பா அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நந்தினியை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. ஆமாங்க, இனிமே நம்ம பொண்ண நாம தானங்க பாத்துக்கணும். இல்ல வள்ளி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாப்பிள்ளையும் சம்பந்தியமாவும் இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்கங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நந்தினிக்கு தலைப்பிரசவம்னு நம்ம வீட்டுக்கு வந்துதானங்க ஆகணும். பார்க்கணும் தோணுச்சுன்னா சம்பந்தியமாவும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போட்டோம். ஆமாப்பா. ஏன்னா அங்க இருந்த சம்பந்தியம்மாவும் வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க. அவங்களால இந்த நிலைமையில நம்ம நந்தினிய பாத்துக்க முடியாது. கஷ்டங்க. மாப்பிள்ளையும் வேலைக்கு போனோம். நந்தினிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். நானு, நீங்க, மாலதி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நந்தினிய பாத்துக்கலாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? பாப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு சமய சந்தர்ப்பம் பார்த்து மாப்பிள்ளைகிட்டையும் சம்பந்தியமாகிட்டையும் இதை பத்தி பேசி பார்ப்போம். பேசி பாருங்க, பேசி பாருங்க. நாம டென்ஷன் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் பேபி சிட்டர் வைக்கிறோம். அவ என்னடான்னா டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நமக்கு டென்ஷன் கொடுக்கறா. ஒரு வழியா நானே வேலையை விட்டு நின்ற வேண்டியதான். இல்ல என்ன மொத்தமாவே நிறுத்திடுவாங்க. பிரியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. இந்த லீவ் லெட்டரை நீ எனக்காக ஜிஎம் கிட்ட கொடுத்துரு. நான் அவருக்கு மெயில் பண்றேன். இருந்தாலும் நீ எனக்காக இதை அவர்கிட்ட கொடுத்துரு. அஞ்சலி, பேசாம ஒரு 100 லீவ் லெட்டர் எழுதி மொத்தமா என்கிட்ட சைன் போட்டு கொடுத்துரு. நீ லீவ் போடுற அன்னைக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லு. நான் டேட்டை ஃபில் பண்ணி ஜிஎம் கிட்ட கொடுத்துறேன். அஞ்சலி, நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. பாத்தீங்களா, பிரியா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளே இந்த அளவுக்கு கிண்டல் பண்றானா, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ண போறாங்களோ தெரியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க வேலைக்கு வச்ச அந்த மாலதி தான் காரணம். அஞ்சலி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு மாலதியோட சிஸ்டரை டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. நாளைல இருந்து மாலதி சீக்கிரமா வந்துருவாங்க. எப்படிங்க? இப்படி ஒரு இர்ரெகுலர் சர்வெண்ட்டுக்கு எப்படிங்க உங்களால இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சப்போர்ட் பண்ண முடியுது? இன்னைக்கு அவங்க தங்கச்சிக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நாளைக்கு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அவங்க லேட்டா வருவாங்க, இல்ல வராம கூட இருப்பாங்க. ஆனா நான் பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இல்ல? தீனா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த மாலதி பொண்ணுக்கு கொடுக்குற இடம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு வரது போறதுதான் கண்டுக்காம இருக்கீங்கன்னு பார்த்தா, ராத்திரி உங்க குழந்தை அழுததுக்கு ஏதாவது ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம். சிட்டில என்ன டாக்டர்ஸா இல்ல? அதை விட்டுட்டு அந்த மாலதி கிட்ட தூக்கிட்டு போய் ராத்திரி முழுக்க குழந்தைய அவகிட்டே விட்டுட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன தீனா? பிரியா, ப்ளீஸ், விஷயம் புரியாம பேசாத. ராத்திரி மாலதி கிட்ட குழந்தைய கூட்டு போனதும் தான் குழந்தைய அழுகை நிப்பாட்டினா, தெரியுமா உனக்கு? அதுதான் தீனா நானும் சொல்ல வரேன். பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது அழுவுற குழந்தை கேர்டேக்கர் கிட்ட போனதுக்கு அப்புறம் அழுகையை நிறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு அவ கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படியே விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை அஞ்சலி அம்மான்னு கூப்பிடாது, அந்த மாலதிய தான் அம்மான்னு கூப்பிடும். இது போதாதா அந்த மாலதி உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு? பிரியா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னு கேக்குற? நீ நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? குழந்தையை கடத்தி பணம் பறிக்கிறதுலாம் எப்படி நடக்குது? இப்படிதான் நடக்குது. ஏய் பிரியா, வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அஞ்சலி, பிரியா ஏதோ குழப்பத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. இது பா, ராத்திரி மாலதி குழந்தை முதுகுல இருந்த காயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து போடுறதுக்கு அப்புறம் தானே குழந்தை அழுகையை நிறுத்துச்சு.
அந்த காயத்தை நாம கண்டுபிடிச்சு மருந்து போட்டிருந்தாலும் பாப்பா அழுகையை நிறுத்திருக்கோம். இது பார் நல்லா புரிஞ்சுக்க, நம்மள மீறி பாப்பா மாலதி கிட்ட அட்டாச் ஆகாது. இல்ல தீனா, அப்படி சொல்லாதீங்க. போக போக உங்க குழந்தை அந்த மாலத்துக்கிட்ட மட்டும்தான் அட்டாச் ஆகும். என் அனுபவத்திலேயே சொல்றேன் அஞ்சலி. என் அக்காவுக்கு 2 குழந்தை. 2வது குழந்தைய நான் தான் தூக்கி வளர்த்தேன். என் அக்கா வேலைக்கு போனதுனால அந்த குழந்தைகிட்ட அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்காது. இன்னைக்கு அவளுக்கு 10 வயசாகுது. இன்னைக்கு வரைக்கும் எங்க அக்காவை அவ அம்மானே கூப்பிட்டது கிடையாது. என்னதான் அம்மானு கூப்பிட்டு இருக்கா? ஏன் தெரியுமா? அவளை வளர்த்தது நான் தான். பச்சை குழந்தை யார்கிட்ட அதிக நேரம் இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் தீனா அட்டாச் ஆகும். இங்க பாரஞ்சலி, தீனா என் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு செய். அந்த மாலதியை இதோட வேலையை விட்டு நிறுத்திடு. குழந்தைய ஏதாவது ஒரு நல்ல பிளேட் கிரீச்ல விட்டுட்டு நீ வேலைக்கு போ. ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் நிம்மதியா இருக்கலாம், குழந்தையும் நிம்மதியா இருக்கும். இது உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ அஞ்சலி. நான் வரேன் தீனா. அஞ்சலி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தா அது ஸ்டூபிடிட்டி. அஞ்சலி லிசன் டு மீ. அஞ்சலி, விஸ்வா, பில்ஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு. டாக்டரும் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. போலாமா? நந்தினி, வாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம். எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு நந்தினி உங்க கூடயும் மாப்பிள்ளை கூடயும் ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா விதி வேற மாதிரி ஆசைப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. நந்தினி இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் கஷ்டம் சம்பந்தி. அதனால நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களா? என்ன சம்பந்தி, என் மேல இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஐயோ வள்ளி, அப்படி சொல்ல வரல சம்பந்தி. எப்படியோ மாப்பிள்ளை வேலைக்கு போறவரு, நீங்களும் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. அதான். இன்னும் என்ன உடம்பு சரியில்லை? என் மருமகளுக்கு செய்யக்கூடாத பாவத்தை எல்லாம் செஞ்சும் நான் இன்னும் நல்லாதானே இருக்கேன். என் மருமகளை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சம்பந்தி. இல்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நந்தினி எப்படி இருந்தாலும் அடுத்த மாசம் எங்க வீட்டுக்கு தான் வந்தாகணும். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செக்கப் அது இதுன்னு போய் ஆகணும். அதனால நந்தினி எங்க வீட்லயே இருக்கட்டும். நீங்களும் விஸ்வாவும் அப்பப்போ வந்து பாத்துட்டு போலாமே. எனக்கு என்ன கஷ்டம் மாலதி? இதுல எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இந்த நிலைமையில நந்தினிய பக்கத்துல வச்சு பாத்துக்கலனாதா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சம்பந்தி, நாங்க எதுக்கு சொல்ல வரோம்னா, அப்பா, அம்மா, அக்கா, 3 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே எக்காரணம் கொண்டு அத்தையும் அவரையும் விட்டு தெரியறதா இல்ல. கடைசி வரைக்கும் நான் இவங்க கூட தான் இருப்பேன். பிரசவத்துக்கு கூட நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேம்மா. நான் அத்தை கூட தான் இருப்பேன். அத்தைதான் எனக்கு பிரசவம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நந்தினி, அம்மா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ புருஷன் வீட்டுல வாழற வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய வாழ தெரியாம நான் இதுவரைக்கும் வேலைக்கு இருந்துட்டேன். இனிமேலாவது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டுமா? நீ எங்க கூட இருக்கிறது உனக்கு புண்ணியம் இல்லம்மா, எனக்கு தான் புண்ணியம். என் நந்தினிய இப்பவாவது இல்ல, என் மகளை இப்பவாவது என் பக்கத்துல வச்சு பாத்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? உங்களை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
என் மகளை என் கையில கொடுத்துருங்க. சம்மந்தியம்மா, என்ன இது? உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நந்தினியை நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னோம். அவளை பார்த்துக்கிறதுல தான் உங்க சந்தோஷம் அடங்கி இருக்குன்னா நாங்க எப்படி அதை மறுக்க முடியும்? நந்தினி உங்ககிட்டயே இருக்கட்டும் சம்மந்தியம்மா. நாங்க அப்பப்ப வந்து அவளை பார்த்துட்டு போறோம். அம்மா, என் மகளை பாத்துக்கிறேன், என் மகளை பாத்துக்கிறேன்னு நீயும் அத்தையும் போட்டி போட்டு சொல்றீங்க. கேக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பிறக்க போற என் மகளை பாக்குறதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லையேம்மா. ஏய், என்ன பேசுற? பைத்திய மாதிரி பேசுற. நமக்கு குழந்தை பொறுக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உனக்கு பார்வை வந்துடும். நான் சொல்றது நம்பு. உனக்கு மறுபடியும் பார்வை வரும். நீ நல்லபடி ஆயிடுவ. இந்த உலகத்திலேயே நம்ம குழந்தைய முதல்ல பார்க்க போறது நீ தான். சரியா? தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு. புரியுதா? வாங்கம்மா, வாங்க வாங்க நந்தினிம்மா. வாசப்படி இருக்கு, உள்ள வாமா. பாத்து வா. பாத்து இன்னொரு இருக்கு, பாத்து. மெதுவாம்மா, பார்த்து பார்த்து. நந்தினி, என்னாச்சு நந்தினி? உள்ளவா. அத்தையோட சம்மதத்தோட தான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்னு நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இப்ப நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிட்டேன். ஆனா என் கண்ணு இரண்டு போயிடுச்சு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கண்ணா? நாங்க இருப்போம்மா, உள்ள வா. நீ பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது உன் வீடு, தவிர நாங்க எல்லாம் இருக்கோம். உனக்கு உள்ளவா. உள்ள வா. பாத்து, மெதுவா உள்ளவா. பொறுமையா வா. மெல்ல வா, மெல்ல வா. வாமா. என்னங்க, என்ன மாமா படத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போ. வா. நந்தினி, அப்பா படத்துக்கு முன்னாடி தான் நீ போயிருக்க. மாமா, நான் உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணி முதல்ல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்போ நானும் இவரும் பிரியக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு நீங்களும் அத்தையும் ஆசீர்வாதம் பண்ணீங்க. ஆனா உங்க ஆசீர்வாதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம உங்க புள்ள கிட்ட கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு ஆண்டவன் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டான் பாத்தீங்களா? எப்பவும் வெளிச்சமா இருக்கிற நம்ம வீட்டுல இப்போ நான் மட்டும் இருட்டுல நிக்கிறேன். நந்தினி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கே நீதாம்மா. என்ன விளக்கு நல்லா சொல்லாதீங்க அத்தை. விளக்கா இருந்தா வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். நான் இந்த வீட்டு இருட்டாக்க பார்த்தவதானே. இத்தனை நாளும் நம்ம குடும்பத்துல நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் நான் தானே அத்தை காரணம்.
நான் மட்டும் கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது அத்தை. மாமாவும் எனக்கு உயிரோட இருந்திருப்பாரு. நந்தினி நந்தினி, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் பாவி. இத்தனை வயசாகியும் யாரு சரியானவங்க யாரு தப்பானவங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கேன். அந்த கல்பனாவும் மீனாட்சியும் உன்னை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லும் போதெல்லாம் என் மருமக அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தேன்னா உனக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்காதுமா. மா ப்ளீஸ்மா, நீ ஆசைப்பட்டபடியே நந்தினி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் ஏமா பழசையே பேசிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டுல யாருமே பழச பேசக்கூடாதுமா. புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம். அதுதானே அப்பாவோட ஆசையும். மா, நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நந்தினி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணமே அப்பா தான்மா. அப்பா போறதுக்கு முன்னாடி மாமாக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கலன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமா? கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா இருந்த போதும் சரி, அப்பா போனதுக்கு அப்புறமும் சரி, நந்தினி இந்த வீட்டில் சந்தோஷமா வாழணும்னு அப்பா ஆசைப்பட்டாருமா. அதனால தான் நந்தினி இன்னைக்கு திரும்பி வந்திருக்கா. இன்னைக்கு அவ திரும்ப வந்த மாதிரி அவளோட பார்வையும் ஒரு நாள் திரும்ப வரும். ரொம்ப சீக்கிரம் திரும்ப வரும். அதுக்கும் அப்பா தான் காரணமா இருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பணுமா? எல்லாரும் நம்பணும். தயவு செஞ்சு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குப்பா. கண்டிப்பா அவளுக்கு பார்வை வந்துடும். பார்வை வந்துடும். அது பாரு, நந்தினி வெறும் கழுத்தோட இருக்கா. அவ தாலி ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேனிங் போது எடுத்து கொடுத்தாங்கம்மா. நான் தான் மறந்துட்டேன். அப்பா படத்துக்கு முன்னாடி அவ கழுத்துல இந்த தாலியை போடுறா. கண்டிப்பா